ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படத்தோட பேர் டீச்சர்ஸ் லான்ச். இதில் 2023 வெளியான இந்த படம் ஜெர்மன் படம். இந்த படம் வந்து ஏற்கனவே ஜெர்மனில் நிறைய அவார்டு வாங்கியிருக்கு. இது வந்து ஆஸ்கர் அவார்டுக்கும் பரிந்துரைக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து இயக்குனது பார்த்திங்கன்னா இலர் கட்டாக், எழுத்தாளர் ஜோஹான்ஸ் டன்கர். இலர் கட்டாக் கிரெடிட் போகுது. இதில் நடிச்சவங்க பார்த்திங்கன்னா லியோனி ஃபெனேஷ், அன்னே, காத்ரின் காய்ச், ரஃபேல் ஸ்டாச்கோவிக் மற்றும் பல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா, தன்னோட மாணவன் திருடப்பட்டதாக சந்தேகப்படும் போது ஆசிரியர் கார்லா நோவாக் வந்து விஷயத்தோட பேசிக்கு போய் அவர் தன்னோட பள்ளியோட அமைப்புக்கும் தன்னோட லட்சியத்துக்கும் நடுவில் சிக்கி எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறாரு, அவரோட செயல் விளைவுகள் அவளை வந்து ரொம்ப அச்சுறுத்துது. இந்த ஃபீலிங் தான் படத்தோட கதை. ஒருத்தவங்க ஒரு ஸ்டாஃப் ரூமில் ஒரு பசங்க வெளியே நின்னால் அவங்க என்னென்னலாம் நடக்கும், அந்த பள்ளியில் வந்து அந்த ரெஸ்ட் எடுக்கும்போது அவங்க வந்து என்னென்னலாம், அதாவது அவங்களுக்கு என்னென்ன அந்த குழந்தை வந்து வெளியே நடக்கும்போது டீச்சர்ஸ்லாம் எப்படி பேசிப்பாங்க, அவங்க காஃபி குடிச்சின்னு எப்படி இது பண்ணுறது, இயல்பாக நடக்கிற விஷயங்களில் அந்த ஸ்டாஃப் ரூம் வந்து ட்ராமா ஜேனரில் இந்த படத்தை நல்லா இது பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கார்லா நோவாக் நடித்த லியோனி ஃபெனிஷோட ஆக்டிங்க்கு தான் ஃபுல் கிரெடிட் போகும். அடுத்தது இந்த கதையை வந்து ஈட்டுறது. எவ்வளோ ஸ்கூல் படங்கள்லாம் நம்ம பார்த்துருந்தாலும், சாட்டை நம்ம தமிழ் படங்களாக பார்த்துருந்தாலும், இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுத்தது. இந்த டீச்சரோட இப்போ ஓல்டு ஹவர்ஸில் வந்த டீச்சராக இருக்கட்டும், இந்த டீச்சர் அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சர்ன்ற மாதிரிலாம் வரும். ஸோ இந்த லியோனி ஃபெனிஷோட கார்லா நோவாக்ன்ற கேரக்டர் ரொம்ப யூனிக்கான கேரக்டராக இது இருக்குது. இந்த படத்தோட திரைக்கதை வந்து அதோட வித்தியாசமான இதுவாக இருக்குது. இந்த வருஷம் 2023 வெளிவந்த படம். இந்த 2024 ஆஸ்கர் அவார்டில் இது ஜெயிக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இது ஒரு வித்தியாசமான கதைக்களம் தான். அது வந்து அந்த பையன் திருநானா இல்லையா, அது எப்படி சித்தரிச்சிருக்காங்கன்றது அந்த படத்தோட வெற்றிக்கான இது ஒரு நல்ல ஒரு ட்ராமா ஜானர் படத்தை நம்ம பார்த்ததுக்கு தேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸு. ஒரு சீனும் ஆக்டிங்க்கு அந்த இதுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. இது ஒரு மஸ்ட் வாட்சபிள் மூவி. இது மாதிரி திரைப்படங்கள் தமிழ் டப்பிங்கில் வந்தால் இன்னும் மக்களுக்கு ஈஸியாக அந்த சொல்ல வந்த கருத்தும் சொல்ல வந்த பதிச்ச சிச்சுவேஷனும் ஈஸியாக புரியும். படத்தில் இசை ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் சொல்லணும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.